ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் கொடைக்கானல் இன்ஜினியர் ஷாம் பேசுறேன். சோ இன்னைக்கு வீடியோ நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பாத்தீங்கன்னா நம்ம பில்டிங்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் தான். சோ அந்த பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரிக்கா இல்ல ஒரு தரமான பிரிக்கா தரமற்ற பிரிக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை வந்து ஒரு 4 டெஸ்ட் எடுத்து இது கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு 2 செங்கல் எடுத்து கிளாப் பண்ற மாதிரி தட்டும் போது அது கிராக் ஆகவோ பிரேக் ஆகவோ கூடாது. அது வந்து ஒரு டிங்னு ஒரு மணி சவுண்ட் ஒன்று வரும். சோ அது வந்து நல்ல செங்கல். சோ செகண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராப் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நம்ம ஷோல்டர் லெவலுக்கு ஒரு செங்கல் எடுத்து டிராப் பண்றப்ப அது கீழே விழுந்து உடையவோ கிராக் ஆகவோ கூடாது. அப்படி இருந்துச்சா அது ஒரு நல்ல செங்கல். சோ தேர்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராக் டெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த செங்கலோட 4 எட்ஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈவன் ஃபினிஷிங்கா இருக்கணும். சோ அதுல வந்து எந்த கிராக்கோ பிரேக்கோ இருக்கக்கூடாது. இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ்ல இந்த செங்கல் ஃபுல்லா எடுக்கணும்னா அதோட தன்மை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபோர்த் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அப்சர்வ் டெஸ்ட்னு சொல்லுவோம். சோ அந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு செங்கலோட வெயிட் எடுத்துக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து அந்த செங்கலை வாட்டர்ல அப்சர்வ் பண்ணணும். சோ அது எவ்வளவு வாட்டர் அப்சர்வ் பண்ணிருக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 12% 15% வந்து அது வாட்டர் அப்சர்வ் பண்ணிருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல செங்கல்.